ரீகேப். ஃபீஸ்ட் முடிஞ்சதும் கிரிஃபிண்டர் காமன் ரூமுக்கு ஹாரி போகிறான். அங்கே சீமஸ் அவனோட அம்மா அவனை ஹாக்வர்ட்ஸ்க்கு அனுப்புறது பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லறான். அதுக்கு காரணம் ஹாரியும் டம்பிள்டோருன்னு சொல்லறான். ஹாரிக்கும் கோபம் வருது. அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்குள்ள ரான் அங்கே வந்துடுறான். சாப்டர் 12 பார்ட் 1. அடுத்த நாள் காலையில் சீமஸ் வேக வேகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு டார்மெட்டரி வெளியே போயிடுறான். அவனோட சாக்ஸை மாட்டிட்டு இருந்த ஹாரி, அவன் என் கூட ஒரே ரூம்ல இருந்தா பைத்தியமாயிருவான்னு நினைக்கிறானா என்ன அப்படின்னு கேட்குறான். அவனை பற்றி கவலைப்படாத ஹாரி அப்படின்னு டீன் சொல்லிட்டு அவன் வெறும் அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். ஆனால் அதுக்கு மேலே அவனால் எதுவும் சொல்ல வரலை. உடனே அவன் ஒரு ஆக்வர்டான ஷ்ரக் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே போகிறான். நெவலும் ரானும் ஹாரியை பார்த்துட்டு அது அவனோட பிரச்சனை தான், உன்னோட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஹாரிக்கு எந்த ஒரு கன்சலேஷனுமே இல்லை. இன்னும் எவ்வளோ நாள் தான் அவன் இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறான். ரானும் ஹாரியும் டார்மெட்டரி விட்டு காமன் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஹெர்மைனி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரா. என்னாச்சு அப்படின்னு ஹாரியை பார்த்து அவள் கேட்குறா. உன்னை பார்க்க யூ லுக் அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஃபார் ஹெவன்ஸ் சேக் அப்படின்னு அவள் கோவப்படுறா. அவள் அப்போ தான் காமன் ரூம் நோட்டீஸ் போர்டை பார்க்குறா. அதில் ஒரு பெரிய சைன் போட்டிருக்கு. கேலன்ஸ் ஆஃப் கேலியன்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. பாக்கெட் மணி பத்தலையா? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோல்டை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கான்டாக்ட் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி, கிரிஃபிண்டர் காமன் ரூம் ஃபார் சிம்பிளான பார்ட் டைமான பெயினே இல்லாத வேலைகளுக்காக. ஆனால் இதில் ஏற்படுற எந்த ஒரு ரிஸ்க்குக்கும் நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு போட்டிருந்தது. இதுதான் லிமிட் அப்படின்னு ஹெர்மைனி கோமா சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த நோட்டீஸை கிழிக்கிறா. நாம போய் அவங்க கிட்ட பேசணும் ரான் அப்படின்னு அவ சொல்லறா. ரானோட முகத்துல சரியான பயம் இருந்தது. ஏன் அப்படின்னு அவன் கேட்குறான். ஏன்னா நம்ம ப்ரீஃபெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம தான் நிறுத்தணும் அப்படின்னு அவ சொல்றா. ரான் ஒன்றுமே சொல்லலை. ஹாரிக்கு தெரிஞ்சது ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை கண்டிப்பாக ரானால நிறுத்த முடியாதுன்னு. எனிவே என்னாச்சு ஹாரி அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. உன்னோட முகம் ஏன் அவ்வளோ கோவமாக இருந்தது அப்படின்னு அவ கேட்குறா. ஹாரி பதில் சொல்லாமல் இருந்ததும் ரான் சீமஸ் ஹாரி யூனோஹு பற்றி பொய் சொல்லறான்னு நினைக்கிறான் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டான். ஹெர்மைனி அவனுக்காக கோவப்படுவான்னு நினச்சிட்டு இருந்த ஹாரி அவன் ஒன்றுமே சொல்லாததை பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறான். ஆமாம் லாவெண்டர் கூட அப்படிதான் நினைக்கிறா அப்படின்னு அவ சோகமா சொல்லறா. ஸோ நீயும் லாவெண்டரும் நான் எப்படி ஒரு பொய் சொல்ற பைத்தியக்காரன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு ஹாரி கோவமா சொல்லறா. இல்லை, நான் அவகிட்ட நீ உன் வாயை மூடு அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக ஹாரி, நானும் ரானும் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீ அதை நோட்டீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி அமைதியாக சொல்லறா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான் ஹாரி. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு மெதுவாக சொல்லறான். இட்ஸ் ஓகே, உனக்கு டம்பிள்டோர் போன வருஷம் எண்ட் ஆஃப் த டேர்ம் ஃபீஸில் சொன்னது ஞாபகம் இல்லையா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஹாரியும் ரானும் ஒருத்தர் பிளாங்காக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெர்மைனி பெருமூச்சு விட்டுட்டு யூனோஹுவை பற்றி அவர் சொன்னார்ல, யூனோஹுவோட கிஃப்டை பற்றி, யூனோஹுவோட பிரிச்சாள்ற சூழ்ச்சியை பற்றி, அதை நம்ம எதிர்கொள்ள ஒற்றுமையையும் நம்பிக்கையும் தான் கடைப்பிடிக்கணும்னு டம்பிள்டோர் சொன்னார் ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. நீ எப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிற அப்படின்னு ரான் அவளை ஆச்சரியத்தோட பார்க்குறான். நான் லிசன் பண்ணுவேன் ரான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. அவங்க காமன் ரூமில் இருந்து ஃபேட் லேடி போர்ட்ரேட் வழியாக வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நானும் தான் லிசன் பண்ணுறேன், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். பாயிண்ட் என்னன்னா, இதை தான் டம்பிள்டோர் நம்மளுக்கு வார்ன் பண்ணினாரு. யூனோஹூ 2 மாதம்தான் ஆகுது, ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். சார்ட்டிங் ஹார்ட்டோட வேர்னிங்கும் அதே தான், எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணும்னு அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. நேற்று ராத்திரி அதை தான் ஹாரியும் கடைப்பிடிச்சான் அப்படின்னு ரான் நக்கலாக சொல்லறான். அவங்க இப்போ மார்பிள் ஸ்டேர்கேஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு லைன் ஆஃப் 4th year ரேவன் கிளாஸ் அங்கே என்ட்ரன்ஸ் ஹாலுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹாரியை பார்த்ததும் வேகமாக ஒன்றா நின்றுக்கிறாங்க. ஏதோ அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி. யா இந்த மாதிரி ஆளுங்களோட நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஹாரி சர்காஸ்டிக்காக சொல்லறான். அவங்க 3 பேரும் இப்போ கிரேட் ஹால்குள்ளே நுழையிறாங்க. எல்லாரும் ஸ்டாஃப் டேபிளில் பார்க்குறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் கிரப்லி பிளாங்க் தான் உட்காந்துருந்தாங்க. ப்ரொஃபஸர் சினிஸ்ட்ரா கூட பேசிக்கிட்டு. ஹேக்ரதோட இடம் காலியாக தான் இருந்தது.
அவங்க கிரிஃபிண்டோர் டேபிளை நோக்கி நடக்கும்போது ஹாரி அந்த கிரம்லி பிளாங்க் எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறாங்கன்னு டம்பிள்டோர் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லறான். மேபி அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு இருக்கா. என்னது அப்படின்னு ஹாரியும் ரானா அவளை பார்த்து ஒன்னா சொல்கிறாங்க. டம்பிள்டோர் வந்து ஹேக்ரிட் இல்லை அப்படின்றத அட்டென்ஷனுக்கு கொண்டு வர வேணான்னு நினச்சிருப்பாரோ என்னவோ அப்படின்னு அவ சொல்லறா. என்ன சொல்ல வரா அப்படின்னு ரான் கேட்குறா. ஹெர்மைனி அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி உயரமான ஒல்லியான ஒரு பொண்ணு அவங்கள நோக்கி நடந்து வரா. ஹாய் ஏஞ்சலனா அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹாய், உன்னோட சம்மர் நல்லா இருந்ததா அப்படின்னு அவ கேட்டுட்டு அதுக்கான பதில் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே லிசன், என்ன தான் கிரிஃபிண்டர் குவிடிச் டீம் கேப்டனாக ஆக்கியிருக்காங்க. நான் நைஸ் ஒன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆலிவர் வுட் மாதிரி ஏஞ்சலனா நிறைய பேச மாட்டா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆலிவர் இப்போ டீமை விட்டு போனனால நம்மளுக்கு ஒரு புது கீப்பர் தேவையாக இருக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு ட்ரைஅவுட்ஸ் நடக்க போகுது 5 மணிக்கு. அதனால் அந்த டைமில் எனக்கு மொத்த டீமும் அங்கே வேணும். ஆல்ரைட் அப்படின்னு அவ சொல்லறா. அப்போ தான் வந்து புது பர்சன் எப்படி நம்மளோட ஃபிட் ஆவான்னு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஓகே அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஏஞ்சலனா ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஓ, ஆலிவர் போயிட்டான்றதே நான் மறந்துட்டேன். ஐ சப்போஸ் டீமில் அது ஒரு டிஃப்ரென்ஸை உருவாக்கும்ல அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறா. அவன் ஒரு சூப்பரான கீப்பர் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அவங்க எல்லாரும் இப்போ அங்கே டேபிளில் உட்காந்துட்டாங்க. ஸ்டில் புதுசாக யாராவது வந்தால் அது ஒன்றும் அவ்வளோ ஹர்ட் ஆகாது இல்லை அப்படின்னு ரான் சொல்லறான். அந்த நேரத்தில் நூற்றுக்கணக்கான அவுல்ஸ் மேலே இருக்கிற ஜன்னல்கள் மூலமாக உள்ளே பறந்து வந்து அதுங்களோட பேக்கேஜஸோ லெட்டர்ஸையோ அவங்கவுங்க ஓனர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அதுங்க திரும்பவும் போகுது. வந்த ஆவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெளியே பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்னு தோணுச்சு ஹாரிக்கு. ஹெட்விக்கை எங்கேயுமே காணலை. ஹாரி லெட்டர் போடுறது ஒரே ஒரு ஆளுக்கு தான், சீரியஸ். இந்த நேரத்தில் இந்த 24 ஹார்ஸில் அவனுக்கு எழுதுறதுக்கு எதுவும் இருக்கும்னு அவனுக்கு தோணலை. ஆனால் ஹெர்மைனி அவளோட ஆரஞ்ச் ஜூஸ் பக்கத்தில் ஒரு பெரிய பான் அவுல் வந்து அவளோட டெய்லி ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு போகுது. நீ ஏன் இதை ஒன்று வாங்கிட்டுருக்க அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்குறான் சீமஸை நினச்சிக்கிட்டே. ஹெர்மைனி அந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு எதிரியோட மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிடுறா. ஹாரியும் ரானும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நியூஸ் பேப்பரை மூடியே வைக்கிறா. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறா. உன்னை பற்றியோ டம்பிள்டோர் பற்றியோ எதை பற்றியுமே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவள் சொல்லறா. அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் மெக்கானகல் இப்போது கிரிஃபிண்டர் டேபிளில் ஒருத்தருக்கா அவங்களோட டைம் டேபிள்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு டைம் டேபிளில் பாரு அப்படின்னு ரான் அவனோட டைம் டேபிளை வாங்கிட்டு சொல்கிறான். ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக், டபுள் போஷன்ஸ், டிவினேஷன், அப்புறம் டபுள் டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ், பென்ஸ், ஸ்னேப், ட்ரெல்லானி, அப்புறம் அந்த அம்பலச் பொம்பளை எல்லாரும் ஒரே நாள்லையா? ஐ விஷ் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சீக்கிரமாக அந்த ஸ்கைவிங் ஸ்நாக் பாக்ஸஸை ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லறான். என்னோட காதில் கேட்குறதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அங்கே வராங்க. ஹாக்வர்ட் ப்ரீஃபெக்ட்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்களோட லெசன்ஸை விட்டு போகிறதுக்கு மனசு இருக்காதே அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். இன்னைக்கு என்ன இருக்குன்றதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரானானோட டைம் டேபிளை ஃப்ரெட் கிட்ட கொடுக்குறான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேர்ஸ்ட் மண்டேவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவன் சொல்லறான். ஃபேர் பாயிண்ட் தான் லிட்டில் ப்ரோ, நீ கொஞ்சம் நோஸ் பிளட் நாகெட்டை வந்து சீப்பாக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். ஏன் அது சீப் அப்படின்னு ரான் கேட்குறான். ஏன்னா அதுவாக காயிற வரைக்கும் நீ ப்ளீட் ஆகிக்கிட்டே இருப்ப, நாங்கள் அதுக்கு ஒன்றும் ஒரு ஆன்டிடோட் கண்டுபிடிக்கல அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிக்கிட்டே பக்கத்தில் இருந்து ஒரு டோஸ்ட் எடுத்து கடிக்கிறான். சியர்ஸ், பரவாயில்ல, நான் லெசன்ஸே போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு ரான் சொல்லறான். அண்ட் உங்களோட ஸ்கிவிங் ஸ்நாக் பாக்ஸஸை பற்றி பேசும்போதே நான் இதை சொல்லணும், நீங்கள் வந்து உங்கள் டெஸ்டர்ஸ்க்கு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு கிரிஃபிண்டர் நோட்டீஸ் போர்டை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹெர்மைனி ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து சொல்லறா. அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறான். நான் தான் சொல்கிறேன், அப்புறம் ரானோ அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. என்ன இதுலேருந்து விட்டுடு அப்படின்னு ரான் வேகமாக சொல்லறா. ஹெர்மைனி அவனை பார்த்து முறைக்கிறா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சிரிக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே நீயும் ஒரு ஸ்நாக் பாக்ஸை கேட்டு கதறுவ ஹெர்மைனி அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். அவனோட க்ரம்பட்டை பட்டர் பண்ணிக்கிட்டே, நீ உன்னோட 5th இயரை ஸ்டார்ட் பண்ணுற, அது அவுல் இயர் வேற அப்படின்னு அவன் சொல்லறான். ஏன்
ஏன் நான் வந்து ஸ்கிவிங் ஸ்நாக் பாக்ஸை கேட்கணும் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஏன்னா அது அவுல் இயர், அதனால எக்ஸாம்ஸ் இருக்கும். அவங்க எல்லாரும் பயங்கரமாக உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் லெசன்ஸும் பண்ணுவாங்க. உன்னோட மூக்கையே அப்படியே கல்லில் தேய்க்கிற மாதிரி தேய்ப்பாங்க அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். போன வருஷம் எங்கள் கிளாஸில் இருந்த பாதி பேருக்கு மைனர் பிரேக் டவுன்ஸ் வந்துடுச்சு அவுல்ஸால். அழுகையும் போராட்டமும். பேட்ரிஷியா ஸ்டிம்சனுக்கு எப்போ பார்த்தாலும் மயக்கம் வேற வந்தது. அப்புறம் கென்னத் சாவ்லர், அவனுக்கு கட்டியாக வந்தது, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். அது ஏன்னா நீ அவனோட பைஜமாஸில் பல்படாக்ஸ் பவுடரை போட்ட அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஓ யா, நான் அதை மறந்துட்டேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ஃப்ரெட் சிரிச்சுட்டே சொல்லுறான். எனிவே 5th இயர் வந்து ஒரு நைட்மேர். நீ உன்னோட எக்ஸாம் ரிசல்ட்ஸை பற்றி கேர் பண்ணனா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் எங்களோட அவுல்ஸை எப்படியோ நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஓ யா, எத்தனை அவுல்ஸ் வாங்கினீங்க? 3 தானே ஒருத்தரும் அப்படின்னு ரான் கேட்குறான். யப், ஆனால் எங்களோட ஃப்யூச்சர்ஸ் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டை பொறுத்து இல்லை அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். நாங்கள் சீரியஸாக இந்த வருஷம் வரலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் எங்களுக்கு வேற அப்படின்னு ஜார்ஜ் சொன்னான். ஆனால் ஹாரியை பார்த்த உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டான். ஏன்னா ஜார்ஜ் வந்து ஹாரி அவன்கிட்ட கொடுத்த ட்ரைவர்ஸாட் வின்னிங்ஸை பற்றி சொல்ல வந்தான் அப்படின்றது ஹாரிக்கு தெரிஞ்சது. அவன் டக்குன்னு மாற்றி, ஏன்னா நாங்கள் தான் அவுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோமே அப்படின்னு ஜார்ஜ் சொன்னான். ஐ மீன், யாருக்கு நிஜமோலே நியூட்ஸ் எல்லாம் வேணும், ஆனால் அம்மாவால் நாங்கள் ஸ்கூலை விட்டு ஏர்லியராகவே ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ தாங்க முடியாது. அதோடு இல்லாமல் பர்சி வேற இந்த மாதிரி வேற பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஆனால் இந்த வருஷத்தை நாங்கள் இங்கே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் இங்கே கொஞ்சம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும். எக்ஸாக்டாக ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஜோக் ஷாப்பில் இருந்து என்ன வேணும் அப்படின்றத இவால்யூவேட் பண்ணணும். எங்களோட ரிசர்ச்சோட ரிசல்ட்ஸை கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு அவன் சொல்லுறான். ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஜோக் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கோல்டு வேணுமே அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ்க்கும் மெட்டீரியல்ஸ்க்கும் அப்புறம் கடையோட வைக்கிற இடத்துக்கும் வேணும்ல அப்படின்னு அவள் சொல்லுறா. ஹாரி அந்த ட்வின்ஸை 2 பேரையும் பார்க்கல. அவனோட முகம் இப்போது செவப்பாக ஆரம்பிக்குது. அதனால் அவன் வேணும்னே அவனோட ஃபோர்க்கை கீழே போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்காக கீழே குனிஞ்சு போகிறான். அவன் மேலே ஃப்ரெட் சொல்கிறத அவனால் கேட்க முடிஞ்சுது. எங்ககிட்ட எந்த கேள்விகளும் கேட்காதீங்க, நாங்களும் உங்களுக்கு எந்த பொய்யும் சொல்ல மாட்டோம். கமான் ஜார்ஜ், சீக்கிரமாக போனால் நம்ம ஹெர்பாலஜிக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸை விற்றுடலாம் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். ஹாரி ஃப்ரெட்டும் ஜார்ஜும் போகிறத பார்த்ததுக்கப்புறம் அவன் டேபிள் கடியிலேருந்து எந்திரிச்சு வரான். அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? எங்ககிட்ட எந்த கேள்விகளும் கேட்காதீங்கன்னா அப்படின்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே கோல்டு இருக்கா ஜோக் ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு ஹெர்மைனி ஹாரியையும் ரானையும் பார்த்து கேட்குறா. நான் கூட அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க இந்த வருஷம் எனக்கு புது ட்ரெஸ் ரோப்ஸ் வேற வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ காசு அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு ரான் சொல்லுறான். ஹாரி வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷனில் இருந்து திசை திருப்புறது தான் கரெக்டான நேரம் அப்படின்னு நினச்சான். இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா எக்ஸாம்ஸால் அப்படின்னு அவன் கேட்குறான். ஓ யா, அது ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அவுல்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில், அது நம்ம அப்ளை பண்ணுற ஜாப்ஸை எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணோம். நம்மளுக்கு கரியர் அட்வைஸ் கூட கொடுப்பாங்க. இந்த வருஷம் கடைசியில் பில் எனக்கு சொன்னான். ஸோ நம்ம நியூட்டு வந்து என்னெல்லாம் சூஸ் பண்ணணும் அடுத்த வருஷத்துக்கு அப்படின்றது தெரியும் அப்படின்னு ரான் சொல்லுறான். ஹாக்வர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு அவங்க 2 பேரை பார்த்து ஹாரி கேட்குறான். அவங்க இப்போ சாப்பிட்றத முடிச்சுட்டு கிரேட் ஹாலில் இருந்து வெளியே நடந்து போகிறாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரூமை நோக்கி. நிஜமோலே அவ்வளோவா தெரியாது எக்ஸப்ட் வெல் அப்படின்னு ரான் வந்து தயங்குறான். என்னது அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், ஆரராக இருந்தால் செம்ம கூலாக இருக்கும்ல அப்படின்னு ரான் சொல்லுறான். ஆமாம் ஆமாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஹாரியும் சொல்லுறான். ஆனால் ஆரராக ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் டாப்பில் இருக்கணும் இல்லையா அப்படின்னு ரான் சொல்லுறான். நீ எப்படி ஹெர்மைனி அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு தெரியல, ஆனால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லுறா. ஆரர் வந்து யூஸ்ஃபுல் தானே அப்படின்னு ஹாரி கேட்குறான். யா, ஆனால் அது மட்டுமே யூஸ்ஃபுல்லான விஷயம் கிடையாது. ஐ மீன்,
நான் ஸ்பியூ பற்றி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹாரியும் ரானும் சிரிக்காமல் இருக்கவும் ஒருத்தரை பார்க்காம இருக்கவும் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.